பிரதோஷத்தன்று சோமசுக்த பிரதர்ஷனம் அதை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் நந்தி தேவரை வழிபட்டு அங்கிருந்து இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை வழிபட்டு திரும்பி வந்து மீண்டும் நந்தி தேவரை வணங்கி வலமாக சென்று தீர்த்தம் முதலியன வரும் கோமுகை வரை சென்று மீண்டும் திரும்பி வர வேண்டும். மீண்டும் நந்தி தேவரை வணங்கி இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கி மீண்டும் திரும்பி நந்தி தேவரை பாராமல் வலமாக சென்று கோமுகை வரை சென்று மீண்டும் திரும்பி இடமாக வந்து நந்தி தேவரை பாராமல் சண்டிகேஸ்வரை வணங்கி திரும்பி வந்து நந்தியம்பெருமானை வணங்கி அவர் இரு கொம்புகளுக்கிடையில் சிவபெருமானை கண்டு ஓம் ஹர ஓம் ஹர ஓம் ஹர என்று 3 முறை சொல்லி வணங்க வேண்டும். இதை ரிசரிகோ சரி என்பர். ரி என்றால் ரிஷபம், ய என்றால் சண்டிகேஸ்வரர், கோ என்றால் கோமுகை. சண்டிகேஸ்வரரை சந்திக்கும் கோமுகைக்கும் இடையில் உள்ள தூரத்தை கடக்கக்கூடாது. இதுவே மிகவும் விசேஷமான சோமசுக்த பிரதட்சணம் எனப்படும்.